نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه فالله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد المسجد الحرام ومسجدي هذا والمسجد الأقصى أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இணையற்ற ஏக நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்ற வந்தனமும் அஞ்ஞான இருளின் அதிகார ஆட்சியை அடியோடு சாய்த்து இறையருளை ஏற்றி வைத்த இருளக நேசர் காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அணுகுமசையாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் வதபஉ தாபிஈன்கள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாப்பேரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜும்ஆவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சுரக்கும் அவனது அருளகத்தில் இறையில்லத்தில் ஒன்று குழும் இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் சந்தர்ப்பத்திலும் என் நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நட்போதனை புரிகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புனித ரஜப் எனப்படுகின்ற ஒரு மகத்தான மாதத்திலே நாம் கால்பதித்திருக்கின்றோம். இம்மாதம் பெற்றுத் தருகின்ற படிப்பினைகள் பல இருக்கின்றன. அவற்றின் வாழ் எமது கவனத்தை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கட்டி காப்பதற்காக வேண்டி அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் மேற்கொண்ட சிரமங்கள் கொஞ்சம் நெஞ்சமானதைகள் அல்ல. எனவேதான் அதிலும் இந்த ரஜபுடைய மாதம் நமக்கு எதனை உணர்த்துகிறது என்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட மிஅராஜ் எனப்படுகின்ற விண்ணுலக யாத்திரையை பற்றி நினைவு கூறப்படுகிறது என்றால் அது உலகம் அறிந்த உண்மையாகும். இஸ்லாமிய வரலாற்றிலே எத்தனையோ படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்று தருகின்ற மனித வாழ்வுக்கு சிந்தனைக்கு இடமளிக்கின்ற ஒரு அதிர்வான ஒரு சம்பவமாகத்தான் இந்த மிஅராஜுடைய பயணம் அமைய பெற்றிருக்கிறது. எனவேதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் பொழுது அல் இஸ்ரா என்றால் என்ன, மிஅராஜ் என்றால் என்ன என்பதனை ஆராய்வோம். அல் இஸ்ரா என்பது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து ஜெருசலத்தை நோக்கி இரவோடு இரவாக பயணம் சென்றதற்கு அல் இஸ்ரா இராவை பயணம் எனலாம். மிஅராஜ் என்று சொல்கின்ற பொழுது அந்த ஜெருசலத்தை இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்து
வானுலகத்தை நோக்கி பயணம் சென்றதற்கு அல் மிஅராஜ் விண்ணுலக யாத்திரை எனலாம். இதனை குர்ஆன் குறிப்பிடுகின்ற பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. சுப்ஹானல்லதி, அல்லாஹ் மிக தூய்மையானவன், அவன் பரிசுத்தமானவன், அவன் இணை துணையற்றவன். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அரேபியர்கள் தனது வாழ்வில் ஏதாவது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடைபெற்று விட்டால் அவர்கள் பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ் எனப்படுகின்ற ஒரு வார்த்தை. எனவே இந்த மிஅராஜுடைய பயணம் மனித அறிவுக்கு எட்டாத, மனித சிந்தனைக்கு புலம்படாத, மனிதனால் யூகிக்க முடியாத ஒரு அதிர்வான ஒரு நிகழ்வல்லவா. 7 வானத்தை மக்காவிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி புறப்பட்டு அங்கிருந்து 7 வானத்தையும் கடந்து அல்லாஹ்வை தரிசித்து வருகிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, மனித அறிவினால் சிந்திக்க முடியாத ஒன்று. உலகத்திலே ஒரு மனிதன் ஆகாயத்தை நோக்கி பறப்பதாக இருந்தால், வானத்தை நோக்கி பறப்பதாக இருந்தால், பூமியுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி 40,000 கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு மணித்தியாலத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. அது மட்டுமா, உலகத்திலே மிக உயர்ந்த அதிவேகம் உள்ள ஒரு பொருள் இருக்கும் என்றால் அதுதான் ஒலி என்று சொல்வார்கள். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டரை தாண்டி செல்கின்றது இந்த ஒலி எனப்படுகின்ற ஒரு வேகம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி உலகத்துடைய அறிவு ஆய்வு இருக்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து 1200 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி இரவோடு இரவாக புறப்பட்டு அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து அல்லாஹ்வை தரிசித்து விட்டு அதே இரவில் பொழுது விடுவதற்கு முன்பு இவ்வுலகத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் மனிதனால் சிந்திக்க முடியுமா? மனித அறிவுக்கு எட்டக்கூடியதா? அதனால தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே வாசகம் இடுகின்றான், சுப்ஹானல்லதி, அந்த தூய்மையான அல்லாஹ், பரிசுத்தமான அல்லாஹ், நித்திய ஜீவனான அல்லாஹ், அஸ்ரா பிஅப்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இராவலி பயணம் நடாத்த செய்தான். அருமையானவர்களே, அதாவது இந்த மிஅராஜுடைய பயணத்துக்கு பயணம் செல்வதற்கு பகல் பொழுது எங்களுக்கு ஒரு தோதுவாக இருக்க, மனிதன் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்கும் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அல்லாஹ் ஒரு பகலை விரிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனுக்கு தோதுவாக அமைத்து தந்திருக்க இப்பயணம் ஏன் இரவில் மேற்கொள்ளப்பட்டது? ஏன் அல்லாஹ் அஸ்ரா என்று இராவலி பயணம் நடாத்த செய்தான் என்ற வார்த்தை இந்த இடத்தில் பயன்படுத்துகிறான் என்றால், அருமையானவர்களே, இரவில் பயணம் செய்கின்ற பொழுது அது பயணத்துடைய எத்தனையோ கஷ்டங்கள், சிரமங்கள் நீக்கப்படுகின்றன. பிரயாணம் என்றாலே நரகத்தின் ஒரு பகுதி என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ அசௌகரியங்கள், எத்தனையோ இடையூறுகள், எத்தனையோ சிரமங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பயணத்திலே இருக்கிறது. எனவே தான் இரவில் பயணம் செல்வதன் மூலமாக பூமி சுருட்டப்படுகிறது, பூமி கட்டையாக்கப்படுகிறது என்றும் ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து 1200 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய ஜெருசலத்திலே ஈலியா எனப்படுகின்ற இடத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இரவில் பயணம் நடாத்த செய்தான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பூமியிலே எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கத்தக்க, புண்ணியங்கள் பூத்து குலுங்குகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்கத்தக்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பைத்துல் முகத்தஸை நோக்கி, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பயணம் சென்றதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜுடைய பயணத்துக்கு முன்பு மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பயணம் சென்றது கிடையாது, அப்பள்ளிவாசலை நோக்கி புறப்பட்டது கிடையாது. இரண்டாவது, வானுலகத்துக்கும் பூமிக்கும், வானுலகத்துக்கும் அந்த மஸ்ஜிதுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் அங்கே காணப்பட்டதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. அது மட்டுமா, நபிமார்கள் வாழ்ந்த பூமி, அவர்கள் வளர்ந்த பூமி, அவர்கள் தஅவா பணியாற்றிய பூமி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர் அங்கே இருக்கிறது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி எத்தனையோ நபிமார்களுடைய மன்னரைகள் அங்கே அமைய பெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல, அன்னாருடைய பேரிலே மந்திகத்துல் கலீல் எனப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மாகாணம், மிகப்பெரிய ஒரு மஸ்ஜிதும் அங்கே உருவப்பட்டிருக்கிறது. இப்படி நபிமார்களுடைய புராதன சின்னங்கள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு இடம். அதனால தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா ஸலாஸத்தி மஸாஜித். நீங்கள் நன்மையை நாடி பரக்கத்தை நாடி பிரயாணம் செய்வதாக இருந்தால் 3 இடங்களை நோக்கி செல்லுங்கள். அம்மூன்று இடங்களை நோக்கி பயணிப்பது மிகப்பெரிய ஒரு வணக்கம், ஒரு இபாதத் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக அல் மஸ்ஜிதுல் ஹராம், புனித கஅபத்துல்லாஹ். இன்று நாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், உம்ராவுக்கு செல்கிறோம், பல லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவிட்டு கடல் கடந்து மலை கடந்து கடல் கடந்து அந்த பயணம் நோக்கி செல்கின்ற அந்த பயணம் இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு வணக்கம், நன்மை பெயர்க்கக்கூடியது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, வமஸ்ஜிதி ஹாதா, இந்த மதீனாவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய மஸ்ஜித், மஸ்ஜிதுன் நபவி, அதிலே ஒரு ரக்அத் தொழுதால் 50,000 நன்மைகள், ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு 50,000 நன்மை, ஒரு ரியால் சதக்கா கொடுத்தால் 50,000 நன்மை. இப்படி ஆயிரக்கணக்கான நன்மைகள் வழங்கப்படுகின்ற மற்றும் ஒரு புண்ணிய பூமி. மூன்றாவது சொன்னார்கள், வல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இதோ ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஜின்களால் கடல்ல இருந்து கல்லெடுத்து கொண்டு வரப்பட்டு ஜின்களால் கட்டப்பட்ட ஒரு ஸ்தலம், புண்ணிய ஒரு பூமி. அருமையானவர்களே, அன்றைய காலத்திலே இருந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் பாதுகாத்து வைக்கப்பட்ட புண்ணிய ஒரு ஸ்தலம். சஹாபாக்களுடைய காலத்தில கூட யூதர்களிடமிருந்து ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கைப்பற்றி தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வருகின்றார்கள். அதற்கு பின்னால் நடைபெற்ற ஜாபியா எனப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த போர்க்களத்திலே முஸ்லிம்கள் அதாவது வெற்றி வீழ்த்தப்பட்டு அவர்கள் பாரிய தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே கூட 90,000 முஸ்லிம்கள் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சரித்திரம் சம்பவத்திலே கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. 2 மாத காலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா இரத்த கலரியாக, இரத்த ஆறாக காணப்பட்டது. 2 வருடங்கள் முஸ்லிம்கள் தலை குனிந்து இருக்கிறார்கள், வீழ்ச்சி கண்டு இருக்கிறார்கள். காலப்போக்கிலே இந்த முஸ்லிம்களின் அவநிலையை பார்த்து, முஸ்லிம்களின் இந்த வீழ்ச்சியை பார்த்து சகிக்க முடியாத வீரத்தியாகி மிகப்பெரிய மேதை ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதை விட்டுவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய மாளிகை
பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உண்மையான ஒரு திடகாத்திரத்துடன் ஒரு உண்மையான உறுதிப்பாட்டுடன் களத்தில் இறங்கி அன்னார் நாள் வெற்றி கொள்ளப்பட்டது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்படி காலத்துக்கு காலம் அந்த ஸ்தலம் பாதுகாக்கப்பட்டு இன்று யூதர்களுடைய கையிலே பறிபோயிருக்கிறது. நிச்சயம் அல்லாஹ் வெற்றியை தருவான். அருமையானவர்களே, இப்படி புண்ணியங்கள் பூத்துக் கொள்கின்ற மிகப்பெரிய ஒரு இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. இதனை குர்ஆன் குறிப்பிடுகின்ற பொழுது பாரக்னா ஹவுலா, அந்த மஸ்ஜிதுக்கு சூழல் வாழக்கூடிய மக்களுக்கு நாம் பரக்கத் செய்திருக்கிறோம். எந்த அளவு அல்லாஹ் அருள் புரிந்தான் என்றால் வரலாறு குறிப்பிடுகின்றது, காலில் அணிகின்ற பாதரட்சியை கூட தங்கமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அக்ஸா வாசிகளுக்கு பரக்கத் செய்தான். அல்லாஹ் அருள் பாலிக்க செய்தான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி நிறைய புண்ணியங்கள் நிறைந்து வடிவதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பிராவலி பயணம் மேற்கொள்ள செய்தான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜிதிலே காணிக்கையை தொழுதுவிட்டு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு வானுலகத்தை நோக்கி செல்கின்றார்கள். முதலாவது வானத்தை கடக்கும் வேளையிலே முதல் வானத்திலே இருந்து ஒரு கஸ்தூரி போன்ற வாழ்க்கையில் நுகர முடியாத நுகர்ந்திருக்காத ஒரு கஸ்தூரி வாசத்தை நுகருகின்றார்கள். கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல் வமா தில்கர்ரி, அந்த வாடை எப்படி இருக்கிறது, இது எப்படிப்பட்ட வாசனை தரும் என்று ஆச்சரியத்தோடு கேட்க வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே பதிலளித்தார்கள், யா ரசூலல்லாஹ், இதுதான் ஃபிரௌனுக்கு முன்னால் ஒரு தாயும் 2 குழந்தையும் ஈமானுக்காக போராடிய நிலையில் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் ஏகன்தான், அவன் தனித்தவன் தான் என்று ஏகத்துவ அறிவுக்காக தௌஹீதுக்காக போராடுகின்ற வேளையில் அதாவது சூடாக்கப்பட்ட எண்ணெய் தாட்சியில் பொட்டி பொறித்து விட்டானே, எண்ணெய் தாட்சியில் பொசிக்க செய்தானே, அந்த கொடூரமான சம்பவம் நடைபெற்ற நேரத்திலும் அந்த தாய் தயங்கவில்லை. பிள்ளைகளும் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரே தியாகம் செய்தார்களே, அந்த மூவருடைய கபூர்ல இருந்து வீசக்கூடிய வாடகை அந்த கஸ்தூரி என்று மன்மாராயத்தோடு சொன்னார்கள். முதலாவது வானத்திலே கால் பதித்ததும் அங்கிருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத் தய்யிபாத் லில்லாஹ் என்று காணிக்கை முன்வைத்த பொழுது இதனை கேட்ட மலக்குமார்கள் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பரக்கத்தான மனமான காணிக்கைகள் எங்கள் மீதும் இந்த உம்மத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற சாலிஹான நல்லடியார்கள் மீது உண்டாவதாக என்று பிற்கால சமூகத்தின் நல்லவர்களையும் இணைத்துக் கொண்டு அங்கே பதில் வைத்தார்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்து ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா, ஹஜ்ரத் இத்ரீஸ், ஹஜ்ரத் யூசுப், ஹாரூன், இப்ராஹிம் போன்ற ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்து விட்டு இறுதியாக சித்ரத்துல் முன்தகா வரைக்கும் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு செல்கிறார்கள். நீண்ட ஒரு சம்பவம், இதனை விபரித்து சொல்வதற்கு இந்த மிம்பர் மேடை நேரம் ஒதுக்காது, சுருக்கமாக சொல்கிறேன். சித்ரத்துல் முன்தகாவில இருந்து தன்னம் தனியாக சென்று அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். நீண்ட உரையாடலுக்கு பிறகு 5 நேர தொழுகை, அதாவது 50 நேர தொழுகையை பரிசாக பெற்று வருகிறார்கள். அதனை எடுத்து வரும் வழியிலே
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து சொல்கிறார்கள், யா முஹம்மத் இன்னஸ் ஸலாத்த ஸகீலத்துன் வ இன்ன உம்மத்தக லஈஃபத்துன் பர்ஜி இலா ரப்பிக் ஃபல்யுகஃபிஃபு. ஏ மூசா முஹம்மதே, நீங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த பரிசாக பெற்று வந்திருக்கக்கூடிய 50 நேர தொழுகையோ மிகவும் பாரமானது, இந்த உம்மத்துக்கு கனமானது. அல்லாஹ்விடம் சென்று அதை லேசிப்படுத்தி வாருங்கள் என்று தொழுகை குறைக்கப்பட்டு இறுதியாக 5 நேர தொழுகை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக இந்த உலகத்தை நோக்கி வருகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, மறுநாள் காலையான பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நடுநிசையில் நடைபெற்ற இந்த விண்ணுலக யாத்திரை இராவலி பயணத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்த நேரத்தில் அவர்களோ அதிர்வடைந்து போய்விட்டார்கள். அந்த குறைஷி காபிர்கள், இஸ்லாத்தை ஏற்காத எதிரிகள் பரவலாக பேசினார்கள். இந்த முஹம்மத் என்ன சொல்கிறார்? அதாவது இரவோடு இரவாக மக்காவிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றார்களாம். ஒட்டகத்தையும் குதிரையும் தவிர நவீன வாகனம் இல்லாத இந்த காலத்தில், அதுவும் 1200 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய ஜெருசலத்தை அடைந்தார்களே என்றால் இது புத்திக்கப்படக்கூடியதல்ல. இது நம்ப முடியுமா? நம்மளால் ஏற்க முடியுமா? அதைவிட மிகப்பெரிய ஆச்சரியம், 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்தார்களாம். சொர்க்கம் நரகத்திலே காட்சிகளை கண்டு வந்தார்களாம் என்று திடகாத்திரமாக கூறுகின்றார்களே. இதுவெல்லாம் நம்ப முடியுமா? இதுவெல்லாம் ஏற்க முடியுமா? எமது புத்திக்கு படுவதில்லையே, எமது சிந்தனை கெட்டுவதில்லை என்று பலவாறு விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். இறுதியாக அந்த குறைஷி தலைவர்கள் ஒன்று கூடி முடிவு செய்தார்கள், இந்த முஹம்மத் சொல்லக்கூடிய விண்ணுலக யாத்திரை இராவலி பயணம் உண்மை என்றிருந்தால் சில கேள்விகளை தொடுப்போம். முஹம்மதே, வாருங்கள், நீங்கள் சொல்கின்றீர்கள் இரவோடு இரவாக மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி இராவலி பயணம் சென்றதாக. நீங்கள் செல்லக்கூடிய அந்த பயணத்திலே ஏதாவது நடைபெற்ற அதிசயங்களை கண்டதுண்டா? ஏதாவது அதிசயங்களை பார்த்ததுண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நாம் இராவலி பயணம் மக்கா வழியாக மதீனா வழியாக ஜெருசலத்தை நோக்கி செல்கின்ற பொழுது பாதையிலே ஒரு வியாபார கோத்திரத்தை சந்திக்க முடிந்தது. கருப்பும் சாம்பலும் கலக்கப்பட்ட ஒட்டகம், காணாமல் போன ஒட்டகத்தை தேடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களோடு உரையாடி விட்டு சென்றேன். அது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது கேட்டார்கள், மற்றது நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பைத்துல் முகத்தஸை நோக்கி சென்றதாக சொல்கிறீர்களே, 2 ரக்காத் தொழுததாக கூறுகின்றீர்களே, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி வர்ணிக்கலாமா? அவனுடைய முகப்பு எப்படி, அதன் எண்ணல் எப்படி, அதன் வாயல் எப்படி, அதன் தோற்றம் எப்படி என்று எங்களுக்கு விவரிக்கலாமா என்று கேட்க, அருமையானவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பள்ளி வாயிலுக்கு முன்னால் நின்று ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுவது போல அழகாக விவரித்து காட்டினார்கள். இப்படி சொல்லப்பட்டும் அந்த குறைஷி காபிர்களினால், இஸ்லாத்தின் எதிரிகளினால் ஏற்க முடியவில்லை. அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த இறை நிராகரிப்பு இதற்கு விட்டு கொடுக்கவில்லை, மறுத்து கொண்டே போய்விட்டார்கள். இறுதியாக முடிவு செய்தார்கள், இவர் சொல்லக்கூடிய இந்த பயணத்தை பற்றி அன்னாரோ இரு நண்பர், உயிர் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்டு பார்க்கலாமா என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் ஹலீஃபா அவர்கள் சொன்னார்கள், ஃபமா ஸத்தக முஹம்மதுன் ஃபஸத்திகு, எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பேசுவதாக இருந்தால் அது வஹ்யின் யூஹா,
அல்லாஹ்வின் உதிப்பாகத்தான் இருக்கும். மனோ இச்சைப்படி பேசக்கூடியவர்கள் அல்ல, வாயார் உளம்பக்கூடியவர்கள் அல்ல. அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதிப்பாகத்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளையாகத்தான் இருக்கும் என்று கூறி இந்த விண்ணுலக யாத்திரை பயணம் அது உண்மையானதுதான், அது நிஜமானதுதான், அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டதுதான் என்று அந்த விண்வெளி பயணத்தை, மிஅராஜுடைய பயணத்தை உண்மைப்படுத்தியதன் காரணமாகத்தான் அன்னார் கஸ்ஸித்தீக், உண்மையாளர், உண்மைப்படுத்தப்பட்டவர் என்ற பட்டம் பெயர் சூட்டப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, இந்த நிகழ்வு முடிந்து சில வினாடிகள் கழியவில்லை, அல்லாஹ்வும் குர்ஆன் வசனத்தை அருளுகின்றார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலா என்ற இந்த குர்ஆன் வசனத்தை அருளுகின்றான். அருமையானவர்களே, விண்ணுலக யாத்திரை, இந்த மிஅராஜுடைய பயணம் நமது ஈமானை பரிசோதிக்கின்ற ஒரு பயணம். உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான 30,000 40,000 அடிகளுக்கு மேலால், அதாவது மிக உயர் வேகத்திலே மலை கடந்து கடல் கடந்து செல்கின்ற ஒரு இரும்பு துண்டிலே இருந்து விமானம் கண்டுபிடிக்கப்படுவதை நம்மால் நம்ப முடியும் என்றால், மனிதன் அதாவது சந்திர மண்டலத்துக்கு சென்று ஆய்வு செய்கிறான் என்றால், உலகத்தில் எதையெல்லாம் நிலத்துக்கு கீழாலும் ஆகாயத்திலேயும் அவன் ஆய்வு செய்து சில விடயங்களை கண்டுபிடிக்கிறான் என்றால், இந்த மிஅராஜுடைய பயணத்தை நம்புவதுதான் ஈமானின் அடிப்படையாக இருக்கிறது. இதுதான் ஹிதாயத்தின் நஸ்திபாரமாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி மேற்கொள்ளப்பட்ட அந்த மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு நிகழ்த்தினான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் ஒருவன் தான், அவன் ஏகன்தான், அவன் தனித்தவன் தான் என்ற அவனுடைய சக்தியை, அத்தாட்சியை காண்பிப்பதற்காக வேண்டி நல்லதை ஏற்று தீயை தவிர்ந்து மறு உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு சொர்க்கத்தின் மீது நன்மாராயம் கூறுவதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்காது, நரகத்தை பயப்படாது, கபரை அஞ்சாது, உலகத்தில் தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்து மறுக்கின்ற நரகவாசிகளுக்கு என்னென்ன தண்டனை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்திலே மிஅராஜ் என்ற பயணத்தை நிகழ்த்த செய்தான். தாயிப்பிலே கல்லாலும் கொள்ளு சொல்லாலும் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இந்த தியாகம் முடிவடைவதோடு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் அளிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பயணத்தை அடுத்த கட்டமாக மேற்கொள்ள செய்தான். அருமையானவர்களே, எனவே தான் அந்த புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதத்திலே இருக்கக்கூடிய நமக்கு இந்த பயணம் நிகழ்வு எதை உணர்த்துகிறது என்றால், எதை படித்து தருகிறது என்றால், மனிதனுடைய ஈமானையும் குப்ரியத்தையும் ஒரு காபிரையும் முஸ்லிமையும் பிரித்து காட்டக்கூடிய அந்த தொழுகையை நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு பாடம், அந்த தொழுகையை கற்பிக்கின்ற ஒரு பாடம். அன்பார்ந்தவர்களே, இன்று 30 வருடமாக 40 50 60 வருடமாக முஸ்லிமாக வாழுகிறோம், மூமின் என்ற பேரிலே வாழுகிறோம். ஆனால் எத்தனை பேரிடம் அந்த தொழுகை பேணப்படுகிறது? கணவன் இருந்தால் மனைவிடம் இருக்கிறதா? பெற்றோரிடம் இருந்தால் பிள்ளைகளிடம் இருக்கிறதா? முதலாளியிடம் இருந்தால் தொழிலாளிடம் இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, இன்று எவரை பார்த்தாலும் பஜாரிலே பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை தான், பிசினஸ் வேகமாக இல்லையே, பிசினஸ் சுறுசுறுப்பாக இல்லையே, பஜார் நன்றாக இல்லையே, மந்தமாக போய் கிடக்கிறது. காரணம் என்ன? அன்பார்ந்தவர்களே, அரசாங்கம் காரணம் அல்ல, அதிகாரிகள் காரணம் அல்ல. அல்லாஹ் நமக்கு அழகான பார்வையை தந்து, அழகான கேள்வியை தந்து, உடம்புல நல்ல சக்தியை தந்த ரப்பு ஹய்ய அலா ஸலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து விட்டால் மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு மந்தமாக இருக்கிறோம், மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு சோம்பரமாக இருக்கிறோம். ஏதோ வியாபாரத்திலே
ஊடகங்களிலே, இணையதளத்திலே, மீடியாவிலே, பேஸ்புக்கிலே, அதாவது யூடியூபிலே தனது நேரத்தையும் காலத்தையும் கழித்துவிட்டு நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது தெரியுமா? பேருக்காக தொழுகிறோம், முஸ்லிம் என்ற பேருக்காக, சடங்குக்காக தொழுகிறோம் தான். ஆனால் அந்த தொழுகை அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தருவதில்லை, பரக்கத்தை பெற்று தருவதில்லை, வாழ்க்கையில முன்னேற்றத்தை உருவாக்குவதில்லை. காரணம் என்ன? லுகருக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரிகளும் பெண்களும் லுகரு தொழுவது 3 மணிக்குத்தான், அசரை 5 மணிக்குத்தான், மகரிபை இஷாவுடைய கடைசி நேரம். அருமையானவர்களே, குர்ஆன் ஹதீஸ் பேசுகின்றவர்கள் ஊரை சிறுமக்கமாக ஆக்க வேண்டும், சிறு மதீனாவை ஆக்க வேண்டும் என்று ஊருக்கு வடைபடம் இறக்கின்றவர்கள், வரைபடம் வரைகின்றவர்கள், ஊருக்கு இன்றைக்கு அதாவது கோடு கீறுகின்றவர்கள். அவரிடம் பார்த்தால் சுபஹ் ஜமாத்து தொழுகை எத்தனையோ மாசங்கள், அப்பல் ஜமாத்தோடு தொழுகைக்கு வருகை அளித்து எத்தனையோ நாட்களாக காணப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு ஊரை பற்றி சிந்திக்கின்றவர்கள், ஊரை பற்றி கவலைப்படுகின்றவர்கள். அருமையானவர்களே, ஊரை பற்றி கவலைப்பட வேண்டியவர்கள் அப்பல் ஜமாத்தோடு சுபஹ் தொழுதுவிட்டு வட்டமாக உட்கார்ந்து ஊரை சிந்தியுங்கள், ஊரை பற்றி அலசி ஆராயுங்கள். தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைப்பதுதான் ஊருடைய கவலை உள்ளவர்கள், ஊருடைய பற்று உள்ளவர்கள். ஆனால் இன்று தொழுகையாக இல்லை, இபாதத்தாக இல்லாதன் காரணமாக அல்லாஹ் வியாபாரத்தை நெருக்கடி, குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடி, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகளை உருவாக்க காரணம் என்ன? தொழுகை சரியாக பேணுவதில்லை, நேரத்துக்கு தொழுகின்ற பழக்கம் இல்லை. இன்று மக்கா மதீனா செல்வம் குமிக்கும் ஒரு பூமியாக, பிரகாசிக்கும் ஒரு பூமியாக, அற்புதங்கள் நிறைந்த ஒரு பூமியாக ஏன் காணப்படுகிறது? அதான் சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வியாபார தளத்திலே கால் கடுக்க கடுக்க, கண் சிமிட்டி இரவு வியாபாரம் செய்கிறார்கள், நைட் கடை திறக்கிறார்கள். வியாபார ஸ்தலத்திலே காலையில இருந்து மாலை வரைக்கும் கால் கடுக்க நிற்கிறார்கள். ஆனால் அல்லாஹுக்கு முன்னால் நின்று 4 ரக்காத் தொழுவதற்கு இடுப்புடைந்திருக்கிறது, முதுகுமுள்ள உடைந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, எனவே தான் இந்த மிஅராஜ் பெற்றுத் தருகின்ற மிக முக்கியமான ஒரு பாடம் தொழுகையை பற்றித்தான். மிஅராஜ் வருகிறது போகிறது, ரஜபு வருகிறது போகிறது. இது நோக்கமல்ல. கணவன் மனைவி தொழுகையாளியாக மாறுங்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் தொழுகையில் பொடுபோக்கு இருக்கும் என்றால் உங்களுக்கு மத்தியில் பெரும் பாவம் செய்கின்ற தைரியம் பிறக்க ஆரம்பித்துவிடும். பேருக்கு ஹலாலான மனைவி, பேருக்கு ஹலாலான சம்பாத்தியம், ஆனால் ஹராமான தொடர்பு, ஹராமான வியாபாரம், ஹராமான சிந்தனை, ஹராமான பாவனை. எதனால்? தொழுகையை பால்படுத்தியதுதான், இபாதத்தை பால்படுத்தியதுதான். பள்ளிக்கு காப்பட் கொடுப்பது பாக்கியம் அல்ல, ஏசி பண்ணுவது பாக்கியம் அல்ல, லைட் போடுவது பாக்கியம் அல்ல. பணம் செலவழிக்க எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். யூதர்கள் சொல்கின்ற ஒன்றுதான், நாம் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்போம், இஸ்லாத்தை நம்புவோம். எப்ப ஜும்மா போன்று சுபஹ் தொழுகைக்கு திரண்டு காணப்படுமோ அந்த நேரம் இஸ்லாத்தை ஏற்போம் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் எங்களது இபாதத் எங்கே இருக்கிறது? எங்களுடைய மார்க்கம் எங்கே இருக்கிறது? எனவே தான் இந்த மிஅராஜ் எப்படி 3 கட்டங்களை கொண்டு அமைந்திருக்கிறதோ அதே போன்றுதான் அல்லாஹ் இந்த தொழுகையை அமைத்து வைத்திருக்கிறான்.
அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து ஜெருசலத்தை நோக்கி சென்றது ஒரு கட்டம். அந்த அக்ஸாவிலே இருந்து வானுலகத்தை நோக்கி சென்றது இரண்டாவது கட்டம். வானுலகத்திலே சிதறத்துல் முன்தகாவிலே இருந்து தன்னந்தனியாக அல்லாஹ்வை சென்றடைந்தது மூன்றாவது கட்டம். இதே போன்றுதான் அல்லாஹ் இந்த தொழுகையும் அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம். இது மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி சென்றது போல ருக்குவுக்கு செல்கிறோம். அந்த முகத்தஸிலே இருந்து வானுலகத்தை நோக்கி சென்றது போல ருக்குவுல இருந்து சுஜூதுக்கு செல்கிறோம். சிதறத்துல் முன்தகாவில இருந்து அல்லாஹ்வை சந்தித்தது போல இதைத்தான் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. ஃபஸ்ஜுது வக்தரிப், சுஜூது செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் அங்கே கழுத்திலே கயிறை போட்டு உயிரை மாய்த்து கொள்வதல்ல இஸ்லாம். பெனடோல் குடிப்பதல்ல இஸ்லாம். நஞ்சி குடிப்பதல்ல இஸ்லாம். எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் தொழுகையில தீர்வு வைத்திருக்கிறார், மார்க்கத்தில தீர்வு வைத்திருக்கிறார். எனவே ரஜப் மாதத்தை இருக்கக்கூடிய நாம் கடந்த காலத்தில் நடைபெற்ற பிழைகளை சிந்தித்து தௌபா செய்வோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், உண்மையான முஸ்லிம்களாக மாறுவோம். அமலுக்கு தயாராக வேண்டிய நம்மை புனிதனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதம் எங்களை எதிர்நோக்கி வருகிறது. அதுதான் ரமதானுடைய மாதம். ரஜபிலே இருந்து தயாராக வேண்டிய ஒரு மாதம். ரசூலுல்லாஹ் ஏன் துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்று ஏன் ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள்? அமலுக்கு தயாராகுவதற்காக வேண்டி, அமலுக்கு அட்டவணை விடுவதற்காக வேண்டி. எனவே தொழுகை இல்லாத மக்கள் 5 நேரத்தை நேரத்துக்கு தொழுவோம், குறித்த நேரத்தில் தொழுவோம். யாருக்கு கடன் வைத்தாலும் படைச்ச ரப்புக்கு கடன் வைக்காத நல்மனிதர்களாக மாறுவோம். ஜகாத் நோன்பு வருகிறது, அதற்காக வேண்டி தயாராக வேண்டிய ஒரு மாதம். ஜகாத்து கொடுப்பவர்கள் இப்பொழுதே ஜகாத்துக்கு தயாராகி ஸ்டாக்குகளை எடுத்து ஜகாத்தை எவருக்கு கொடுப்பது, யாருக்கு கொடுப்பதென்று அட்டவணை விடப்பட வேண்டிய ஒரு காலம். அடுத்ததாக ஹஜ்ஜுடைய கடமை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், 50 கடமைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு மாதத்திலே இருக்கிறோம். யாரெல்லாம் இதுவரைக்கும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ அன்பார்ந்தவர்களே, தயாராகுங்கள், புறப்படுங்கள். ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் எமக்கு குமரு காரியம் இருக்கிறது, எமக்கு கடன் இருக்கிறது, எமக்கு வீட்டு பொறுப்பு இருக்கிறது, நொண்டி சாட்டை கூறி அந்த ஹஜ்ஜை திப்போடுகின்றீர்கள். ஆனால் எங்கேயாவது காணி ஒன்று வந்து விட்டால் அங்க பிரட்டி இங்க பிரட்டி, அங்க சுரட்டி இங்க சுரட்டி, காணி வாங்க பணம் இருக்கிறது, கடை வாங்க பணம் இருக்கிறது, வீட்டை 3-4 மாடியாக கட்டுவதற்கு சஜ்ஜா திராதா மாளிகை கட்டுவது போல மாட மாளிகை கட்டுவதற்கு பணம் இருக்கிறது. உலகத்திலே எல்லாவற்றிற்கும் பணம் இருக்கிறது. ஆனால் இந்த பணத்தை தந்து உடல்ல சக்தி தந்த அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை சென்று வாருங்கள், அந்த காபாவை தரிசித்து வாருங்கள் என்று சொன்னால் அதற்கு மனம் வருவதில்லை, இடம் கொடுப்பதில்லை. அருமையானவர்களே, வசதி வாய்ப்பு இருந்தும் ஏற்பாடு இருந்தும் உலகத்திலே சாட்டு போக்களை கூறிக்கொண்டு நீங்க நெட்டி கறிக்க தொழலாம், அழலாம், நீங்க துஆ செய்யலாம், ஜகாத்து கொடுக்கலாம், சதகா கொடுக்கலாம், நோன்பு நோக்கலாம். ஹஜ்ஜை தரிசிக்காமல் மரணித்து விட்டால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு ஹதீஸை சொல்கிறேன், இவ்வளவு பணம் இருந்தும் ஊர் உலகத்துக்கு கோடிக்கணக்கு கட்டியும் ஹஜ் செய்யாமல் மரணித்து விட்டால் உங்களை தொழுவித்து கபர்ல கஃன் புடவையோட வைப்பாங்க, கிபிலாவை முன்னோக்கித்தான் வைப்பாங்க, முகத்தை கிபிலாவுக்கு காட்டி வைப்பாங்க. ஹதீஸ்ல வருது, எவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் அங்க மரணிக்கின்றானோ அந்த மனிதனுடைய முகத்துக்கு கஅபாவை விட்டு அல்லாஹ் திரையிட்டு விடுவான்.
அவருடைய முகத்துக்கு அல்லாஹ் பலகையால் திலகையிட்டு விடுவான். எப்படி நசாராக்களுக்கு கிபிலா காட்டப்படாதது போல, கபூர்ல கிபுராவுடைய முகம் திருப்பப்படுவது போல, இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாத மனிதன் எவ்வளவு அமலாளியாக இருந்தாலும் கிபிலாவை விட்டும் முகம் திருப்பப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாக்கிரதையாக இருங்கள் அருமையானவர்களே. உடம்புல சக்தி இருக்கின்ற பொழுது, பணம் இருக்கின்ற பொழுது, சொத்து தேடினது போதும், காணி சேர்த்தது போதும், கடையை வாங்கி போட்டது போதும். உலமாக்கள கருத்து என்ன தெரியுமா? உங்களுக்கு 4 ரூம் இருக்கிறது, 3 ரூமைத்தான் பாவிக்கிறீங்க. ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதை விட்டு ஹஜ் செய்வது அவருக்கு கடமை என்று சொன்னால் மனதில் கை வைத்து பாருங்கள். கோடிக்கணக்கான பணத்தை புரட்டுகின்றோம். இந்த கதை நாம் ரோல் பண்ணுகின்றோம். எதற்காக? உலகத்துக்காக வேண்டி. ஆக அருமையானவர்களே, துல்காதாவுல தயாராகுவதல்ல, இப்பொழுதே சிந்தியுங்கள், தயாராகுங்கள், நீயத்து வையுங்கள். சக்கராத்தில் அல்லாஹ் எல்லா அமல்களையும் காண்பிப்பான். 2 அமலுடைய பொறுமதியை பார்த்து கவலைப்படுவான். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜகாத்தும் ஹஜ்ஜும் என்று சொன்னாங்க. இதனுடைய பொறுமதியை பார்த்து கவலைப்படுவான், கை சேதப்படுவான். அந்த கை சேதத்தில் ஒன்றுதான் கபூர்ல வைக்கப்பட்டு விட்டால் கிபுலாவை மட்டும் முகம் திருப்பப்படும். அல்லாஹ் அந்த நிலைமையில இருந்து எம் அனைவரையும் பாதுகாப்பருவானாக. ஆக அருமையானவர்களே, ரஜவுடைய மாதம் பெற்று தருகின்ற இந்த படிப்பினைகளை பெற்று உண்மையான முத்தகீன்களாக, உண்மையான மூமின்களாக வாழ்ந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் பெருக்கத்தையும் பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் எம் அனைவரையும் வல்லவன் அல்லாஹ் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித் தருவாயாக. அறிந்து மறியாமல் செய்கின்ற அனைத்து பிழைகளையும் பொறுத்தருவாயாக. யா அல்லாஹ், ரஜபுடைய மகத்தான மாதத்தை கால்பதித்திருக்கோம். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்னென்ன அமலுக்காக வேண்டி துஆ செஞ்சார்களோ அந்த அமலுடைய அனைத்து பாக்கியங்களையும் தந்தருவாயாக. நீ தந்த சொத்து, செல்வம், அறிவு, ஆற்றல், சக்தி அனைத்துக்கும் என்னென்ன கடமைகள் இருக்கின்றனவோ அதைகளை செய்யாத நிலையில எங்களை ரூஹெடுத்திடாத யா அல்லாஹ். திடீர் மௌத்தோட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். தௌபா இல்லாத மௌத்தோட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். ஏற்பாடு இல்லாத மரணத்தோட்டு பாதுகா